என்னடா இவ்ளோ லேட்டா வந்திருக்க? என்னாச்சு? குடிச்சிருக்கியா? இல்ல நான் குடிக்கல. அங்க இவரு கல்யாணம் இருக்காருல்ல, அங்க ஒரு பார்ட்டி, ஹஸ்பண்ட்ஸ் பார்ட்டி. அந்த பார்ட்டில யாரு பொண்டாட்டி அழகா இருக்கோ அவங்க விடிய விடிய குடிக்கணும். விடிய விடிய குடிக்கணுமா? ஆமா, அதான் நான் குடிச்சேன். நீ அழகு தானே என் தங்கம், அதான். இருந்தா விடியவே இல்லை, அதுக்குள்ள வந்துட்ட. நீ மிஸ்டு கால் விட்டுட்டே இருந்தியா, அதான் வந்துட்டேன். நம்ம ஜெயிக்கணும்டா, நீ போய் ஜெயிச்சுட்டு வா. இன்னும் குடிச்சிட்டு வாடா. ஜெயிச்சுட்டு வா. போ 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 போ, டைம் இல்ல, இன்னும் விடிய இருக்கு, டைம் இருக்குடா. போ 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 போ, ஜெயிச்சுட்டு வரணும், சரியா? நீதான் என் புருஷங்கிறத மறந்துட்டியா? ஓடுனா அப்படியே ஓடிடுவியா? அப்ப எத்தனை வேளை நீ இந்த மாதிரி ஓடி இருப்ப? எட்டு அந்த விளக்கு சொல்ல முடியாது, நிலவுக்கு தற்கொலை கிடையாது. சோலி முடிச்சு. சவு, கொஞ்சம் தண்ணி கொண்டா. ஏன் வந்து எடுத்து குடிக்க மாட்டேன்? இல்ல ஹோட்டல்ல ஆர்டர் பண்ற மாதிரி ஆர்டர் போட்டுட்டு இருக்க? காலையில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா, நீ பாட்டு காலையில கிளம்பி போய், உனக்கு என்ன ராஜ வாழ்க்கை தானே? உனக்கெல்லாம் என்ன அதை பத்தி கஷ்டம் தெரியும்? என்னால சம்பாதிக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியா? நான் அப்படி சொல்லமா. சம்பாதிச்சு காட்டவா? இனிமே நான் வேலைக்கு போறேன். உனக்கு இங்க இருக்கிற அருமை என்னன்னு உனக்கு தெரியும். நீ பண்ணிப்பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் அதை பத்தி. சரி, இனி நான் வீட்டு வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? நீ வேலைக்கு போயிட்டு வா. நான் பாக்குறேன், நான் சம்பாதிக்கிறேன், அப்புறம் பாக்கலாம். நான் வந்துட்டேன். எப்படிமா இந்த டிராபிக்ல போயிட்டு வந்துட்டு இருக்க? மேனேஜர் அவன் நாய் மாதிரி கத்துறான். இந்த திட்டையெல்லாம் வாங்கிட்டு எப்படி நீ பொறுத்துக்கிட்டு இருக்க? நீ திட்டும் வாங்கி நீ இவ்வளவு சந்தோஷத்தோட மூஞ்சி சிரிச்ச மூஞ்சியோட என்கிட்ட பேசுற, எப்படி பேச முடியுது உன்னால? உன் இடத்துல இருந்து பார்க்கும்போதுதான் உன் கஷ்டம் எனக்கு புரியுது. தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிரு. அது இல்லம்மா, தன்மானமா குடும்பமான்னு நாம யோசிக்கிறப்போ எல்லா ஆம்பளைங்களும் குடும்பங்கிறது மட்டும்தான் யோசிப்பாங்க. வெளியே போயிட்டா தன்மானத்தையெல்லாம் விட்டு. தெரிஞ்சிடுச்சியா தெரியாம அடிச்சியா? தெரிஞ்சுதான் அடிச்சேன். தெரிஞ்சிடுச்சியா? சீரியஸா அடிச்சியா இல்ல தமாசுக்கு அடிச்சியா? சீரியஸா தான்டா அடிச்சேன். இந்த விளையாடுற விளையாட்டுலாம் என்கிட்ட வேணாம். மாமா மாமா, ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து படம் பார்க்கலாம்னு சொல்லுது, டிவி போட்டோம். ஆமா, அப்புறம் நீ பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது அந்த படத்துல அந்த ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப தூரமா போனாங்களா, அப்படியே காட்டுக்குள்ள நானும் அப்படியே போற மாதிரியே கனவு. என்ன டிராக்டர்ல போனியா? ஹலோ, ஜெயராம, என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா என்ன தெரியுமா? வீட்டில் இருந்து வேலை பார்க்கறது, வீட்டு வேலை பார்க்கறது இல்லை. வேலை கொடுத்த எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ வரையும் ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, ஒரு ஃபீட்பேக் ஒன்றும் கொடுக்கல. எப்போ ஃபோன் பண்ணாலும் உங்கள் ஒய்ஃப் தான் எடுக்கிறாங்க, பாத்திரம் கழுவுறாங்க, துணி துவைக்கிறாங்க, வீடை பெருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, நீ கால் பண்ணுவேன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் ஆச்சு, மறுபடியும் கால் பண்ண காணா. சார், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் சார். நீங்கள் வந்து பாத்ரூம் கழுவிட்டுருன்னு சொல்லி மேடம் சொன்னாங்க, அதனால அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டேன். சரி சரி, வீட்டு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் வேலையும் பாரு. பேசி முடிச்சிட்டியா? வீடெல்லாம் பாரு, ஒரே குப்பையா இருக்கு. போய் கூட்டுறியா என்ன பண்ற? டக்குனு போ, எடுத்து கூட்டு, அப்படியே ஒரு காஃபியும் போட்டு வா. சாம்பார் ஆப் எனக்கு. மாமா சாரி மாமா, பரவாயில்ல பரவாயில்ல, ஒரு துணி எடுத்துட்டு வா, நானே தொடச்சிக்கிறேன். கொஞ்சமா அறிவில்ல, பார்த்து போக மாட்டேன், தண்ணிய மேல கூட்டிட்டு போறேன், துணி எடுத்துட்டு வந்து தொடச்சிட்டு தான் போறேன். மோரக்கட்டை பாரு, நீ கியூட் எக்ஸ்பிரஷன் குடுக்குறியா? இஞ்சி தின குரங்கு மாதிரி இருக்குது மோரக்கட்டை. துணி எடுத்து வந்து தொடச்சிரு.
பூச்சாண்டிக்கெல்லாம் நடுங்கிறவன் இல்ல, அலற விடுறவன், அடங்காத. ஆமா, இருங்க இருங்க, எங்க போறீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அர்ஜென்ட்டாக போகணும். எந்த ஃப்ரெண்டு? குமார்னு, ஆஃபீஸ் ஃப்ரெண்டு. குமாரா? எந்த குமாரு? உனக்கு தெரியாது? எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு? நம்ம வடபழனி சிக்னலில். எந்த இடம்? கையிலையா, கால்லையா, தலையிலையா? ஐயோ, அங்கே போனால் தான் தெரியும். சரி, போயிட்டு எப்போ வருவீங்க? நான் போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும், அவனை அட்மிஷன் பண்ணணும். நான் நடந்து போறீங்களா இல்ல பைக்ல போறீங்களா? பைக்கில் தான் போகிறேன். காசு எடுத்துட்டு போறியா இல்ல சும்மா போறியா? அம்மா தாயே, நான் போகவே இல்லை, விட்டுரு. சே, எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கணும், வாங்க போயிட்டு வரலாம். சேலையா சுடிதாரா? சுடிதார். ரெடிமேடா எடுத்து தைக்க போறியா? ரெடிமேடு. கொமன் சில்க்ஸா சரவணா ஸ்டோரா? சரவணா ஸ்டோர். உனக்கு மட்டும் எடுக்கிறியா இல்லை எல்லாத்துக்கும் எடுக்கிறியா? எனக்கு மட்டும்தான். உனக்கு ஒன்று எடுக்கிறதா இருந்தால் இங்கேயே போய் கடையில் எடுத்துடலாமா? எனக்கு ட்ரெஸ்ஸே வேணாம், போதுமா? மாமா, பக்கத்து கடையில போய் 1 கிலோ தக்காளி மட்டும் வாங்கி வரியா? இது சும்மா என்ன கணக்கு அனுப்பாதடி, அங்கே போனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. ஆம்பளையும் அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன், நீ போய் வாங்கிக்கப்போ. ஒரு கிங்ஸ் எவ்வளோ வரும்? 18 ரூபா. 20 ரூபா பேலன்ஸ் இருக்கும், பார்த்துக்கோ. தக்காளி மட்டும்தானே இல்லை வேற எதுவும் வாங்கணுமா? எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? சொல்ல அரவிந்த், அதே நான் கொஞ்சம் வேலை, அதனால வெளியே இருக்கேன்டா. இல்ல இல்ல, வீட்டுல தான் இருக்காரு, வீட்டுல தான் இருக்காரு. இல்லை இல்லை, அது கிராஸ்டாக்கு, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். என்ன விஷயம்? இல்ல இல்ல, வீட்டுல தான் இருக்காரு, வீட்டுல தான் இருக்காரு, வீட்டுல தான் இருக்காரு. லூசா நீ? நான் வீட்டில் இருக்கேன்னா அவன் வந்துருவான்டி. நீ வீட்டுல இல்லைன்னா அவன் வந்துருவான்டா. சரி சார், நான் போயிட்டு வரேன், பார்த்து பத்திரம். மாமா மாமா மாமா, என்னம்மா? அவன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போயிட்டு இருக்கார்ல, நான் ஃபீஸ் கேட்டேன்ல, இன்னும் கொடுக்காம இருக்க. ஓ, இங்கே வைஃபை வேலை செய்யலமா 2 நாளா, நானே அதை டென்ஷனில் இருக்கேன், ஒர்க்கு முடிக்காம. அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே? சரி, நாலேஜ் இருந்து, இங்கிலீஷ் நாலேஜ் இருந்து அவங்கள்ட்ட பேசுறது தானே. நான் என்ன இரு, ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஹலோ, வைஃபை வைஃபை நோ கம் நோ கம், யூ 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 கம் யூ கம் யூ கம். ஊக்கம்மா? ஹலோ சார், அவர் வைஃபை இஸ் நாட் ஒர்க்கிங், ப்ளீஸ் சென்ட் த டெக்னீஷியன் இமீடியட்லி, அர்ஜென்ட். எதுக்கு பணம் கேட்ட? சோலி முடிச்சு. காதல் திருமணம் செய்பவர்களை யாரும் தடுக்க கூடாது, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்போ பொண்டாட்டி நினைச்சாலும் தடுக்க முடியாதுல்ல? மாமா, நீ கொஞ்சம் வாயேன். ஏண்டா? என்னம்மா? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ண தானே? அதைத்தான் சொல்லிட்டேன்ல, அதெல்லாம் மறந்தாச்சு. இல்லடா, எனக்கு அது மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. அதையெல்லாம் நினைக்காத. சரி, அவளுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்? கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை பண்ணேன், கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்றேன்? எதை? ஏன், கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை லவ் பண்ணேன், கல்யாணத்துக்கு அப்புறம் உன்ன லவ் பண்றேன். சரி சார், பார்த்துக்கோ, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். ஏமா? பக்கத்து விட்டு அரவிந்த பார்த்து படி. டெய்லி ஆஃபீஸ் போகும்போது அவன் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்துட்டு போறான், நீயே இருக்கியே. தப்பு பண்ணிட்டேன்ல. ம், சரி, இனிமேல் மாற்றிக்கிறேன், இனிமேல் கரெக்டாக பண்ணுறேன். ஆனால் அதுக்கு அவன் புருஷன் அரவிந்த் ஒத்துக்குவானா? மாமா, ஒரு 50,000 ரூபா கேட்டிருந்தல்ல, இன்னும் கொடுக்கவே இல்லை, அர்ஜென்ட் இல்லை. நான் போய் எங்கே ரெடி பண்ணுறது, எல்லா பக்கம் கேட்டேன், எங்கேயும் கிடைக்கல, பார்ப்போம். ஒரு ஐடியா இருக்கு, பார்ப்போம். ஹலோ, பேங்க் மேனேஜருங்களா?
ஆமாம் மேடம் சொல்லுங்கள் என்ன விஷயம்? எனக்கு ஒரு 50,000 ரூபாய் லோன் வேணும். லோனா? எதுக்கு மேடம்? வர 20ஆம் தேதி ஒரு 10 கல்யாணம் இருக்கு, மொய் வைக்கணும், அதுக்கு தான். என்னம்மா தலையெல்லாம் ஃபுல்லா நரைச்சிச்சு, எல்லாம் வெள்ளை முடியா இருக்கு. இதுதான் பித்தநரை இளநரை. ஆமா நொத்த நரை ஃபுல்லா கிழவன் ஆயிட்ட நீ. 7 கழுத வயசாகுது, பித்த நரையா முறக்கட்டைய பாரு. இனிமே ஆட்டம் எல்லாம் அடக்கி வச்சிரு என்ன, வயசாயிட்டேங்கிற நினைப்பு மனசுல வச்சுக்கிட்டு நட. ஸோ என்ன இங்க பேரு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை விட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸுக்கு தான் பவர் அதிகம். வா. மாமா நம்ம இப்படி இருக்கிறத பார்க்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி காலையில வீட்ல இருந்து நீயும் கிளம்பிடுவேன், நானும் கிளம்பி வந்து காலையில காஃபி ஷாப்புக்கு போயிட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக பீச்சுக்கெல்லாம் போயிட்டு அங்கே சுண்டலெல்லாம் சாப்பிட்டுட்டு படத்துக்கு போயிட்டு ஜாலியாக எல்லாம் முடிச்சு ரிலாக்ஸாக இப்படித்தானே உட்காந்து அப்படியே பேசிகிட்டு இருப்போம். எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுடா. நல்லா ஜாலியா இருந்துச்சுல்ல? ஆமா. என்ன அப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நீ உன் வீட்டுக்கு போயிருவ சாயந்தரம், ஆனா நான் என் வீட்டுக்கு போயிருவேன். நல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ